ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ வெளியூரில் இருக்கேன், அதனால தான் செட்டப்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இன்றைக்கி ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணோம். ஆன்லைனில் அதிகமான நெகட்டிவ், அதாவது இந்த திமுக ஐடி விங் சைட்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் எந்த லோக்கல் மீடியாவுக்கும், அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற மீடியா யாருக்குமே இன்டர்வியூ கொடுத்ததே இல்லை, என்டிடிவிக்கு மட்டும் அவங்கள கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. இது என்ன நியாயம்? இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு தமிழ் படங்களில் நடிச்சுக்கிட்டு அவர் ஏன் இந்த விஷயங்களை பண்ணுறாரு? ஸோ இது ஏன் பத்திரிகையாளர் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இதை கேள்வி கேட்க மாட்டிங்களா? ப்ரெஸ் மீட்டு கொடுக்க மாட்டுறாரு, இவரெல்லாம் ஒரு அரசியல்வாதியா, இவரெல்லாம் ஒரு கட்சி தலைவரா? இந்த மாதிரி ஏகப்பட்ட கேள்விகள் போயிட்டுருக்கு. ஸோ நானும் ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே இருக்கேன், ஆன்லைனில் பார்த்துட்டே இருக்கேன். ஸோ ஒரே ஒரு ஃபோட்டோ தான், ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று ரிலீஸ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா கதறல்னா கதறல், அந்த அளவுக்கு கதறல். ஸோ அதை பற்றி ஒரு விளக்கம் கொடுக்கறதுக்கும் என்ன நடந்தது, ஆல்மோஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க என்ன விஷயம் நடந்ததுன்ட்டு. ஸோ பொதுமக்களுக்கு அந்த விஷயத்த தெரியாது. ஸோ உங்ககிட்ட அதை ஷேர் பண்ணுறதுக்கும் அதை பற்றி கொஞ்சம் விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அது ஒரு ரொம்ப நகைச்சுவையான ஒரு விஷயத்த ஒன்று சொல்கிறேன். என்டிடிவி அவங்க சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்ச்சி ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. அதோட பேர் பார்த்தீங்கன்னா என்டிடிவி சப்மிட். அதில் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் வந்து பங்கேற்பாங்க. எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும், எல்லா கட்சியும், நம்ம கட்சி சார்பாக கூட பார்த்தீங்கன்னா நம்ம அருண்ராஜ் ஐஆர்எஸ் அவர்கள் போய் ஜாயின் பண்ணி அந்த நிகழ்ச்சியில் அவரோட இன்டர்வியூ எல்லாம் கொடுத்துருந்தார். அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. எல்லா கட்சியிலேருந்தும் வராங்க. ஸோ இதை யார் கண்டக்ட் பண்ணுறா தெரியுமா? தமிழக அரசு. அவங்க ஸ்பான்சர் பண்ணி அந்த பேனர்லே, அந்த என்டிடிவி அந்த நியூஸ் பேக்ரவுண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பேனர்லே தமிழக அரசோட லோகோ இருக்கும். ஸோ அவங்க என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, வெறும் தமிழக அரசை மட்டும் ப்ரொமோட் பண்ணால் அது மக்கள் மத்தியில் ஒரு கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும், இவங்கள ப்ரொமோட் பண்ணுற மாதிரி இருக்கும்னு சொல்லி அவங்க என்ன பிளான் பண்ணாங்கன்னா, எல்லா கட்சிக்காரங்களும் கூப்பிட்டு இவங்களை கொஞ்சம் ஹைலைட் பண்ணி காட்டுவோன்றதான் அவங்களோட மெயின் பிளானாக இருந்தது. ஸோ திமுகவை சேர்ந்த நிறைய பேர், கனிமொழி மேடமாக இருக்கட்டும், ராஜாவாக இருக்கட்டும், ஏகப்பட்ட பேர் பார்த்தீங்கன்னா அந்த நிகழ்ச்சியில் வந்து பேசியிருந்தாங்க. நானும் அந்த இதெல்லாம் பார்த்தேன். ஸோ நம்ம அருண்ராஜ் சார் கூட போகும்போது கூட பார்த்தீங்கன்னா நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அந்த இன்டர்வியூ பார்த்தீங்கன்னா இப்போ யூடியூப்ல இருக்கு. ரொம்ப போல்டான விஷயங்கள், நம்மளோட வியூ என்னவோ அதை தெளிவாக சொல்லியிருந்தாரு. ஸோ இதெல்லாம் டெய்லி போயிட்டு இருந்தது, ரெகுலராக அவங்களோட யூடியூப் சேனலில் வந்துக்கிட்டே இருக்கு. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் ஒன்று ரிலீஸ் ஆகுது. எப்படி? சோஷியல் மீடியாவில். அதாவது விஜய் அண்ணன் நிற்கிறாரு, இந்த சைடு 2 பேர், அந்த சைடு 2 பேர். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா என்டிடிவியில் ஹெட்டில் இருக்கிற 4-5 பேர். இன்டர்வியூ எடுக்கிறவங்களும் சரி, அந்த ஷோ ப்ரொடியூசரும் சரி, நிறைய பேர், அதாவது முக்கியமான நிர்வாகின்னு கூட சொல்லலாம் என்டிடிவிக்கு. அதை தலைமை ஆசிரியர்லாம் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி முக்கியமான ஒரு 4 பேர் நிற்கிறாங்க. நடுவில் விஜய் அண்ணன் நிற்கிறாரு. ஸோ யூடியூப்பில் போய் எடுத்து பாருங்கள். அதாவது விஜய் அண்ணன் இன்டர்வியூ கொடுக்கல. இப்போ இந்த நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ சேனலில் ஒவ்வொருத்தராக வந்து பேசுகிறாங்கன்ட்டு, அந்த மாதிரி இன்டர்வியூலாம் எதுவும் கொடுக்கல. ஸோ அந்த யூடியூப் எடுத்து பாருங்கள். நிறைய கட்சி தலைவர்கள், திமுகவை சார்ந்தவர்கள், நிறைய பேர், உதயநிதி ஸ்டாலினாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து அந்த இடத்துல பேசியிருக்காங்க. அவங்களோட வீடியோ வியூஸ் எல்லாம் எடுத்து பாருங்கள். 10K 11K, அதாவது 11,000 15,000 20,000, அவ்வளோதான். 20,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா வியூஸே போல, யார் வந்து பேசினாலும். ஆனால் நம்ம விஜய் அண்ணனை பார்த்தா அந்த ஃபோட்டோ இருக்குது பாருங்கள். விஜய் அண்ணன் இன்டர்வியூ கொடுக்கல, மைக்கை பிடிச்சி பேசலை, அவங்க அங்கே கேட்குற கேள்வியெல்லாம் வீடியோ ஃபுட்டேஜாக எங்கேயும் வரவே இல்லை. ஸோ ஒரே ஒரு இமேஜ், குரூப் ஃபோட்டோ, அதாவது ஃபேன்ஸை மீட் பண்ணும்போதும் ஓனர்களை போய் மீட் பண்ணும்போதும் எப்படி இருக்குமோ அதே மாதிரி ஃபோட்டோ, ஒரு குரூப் ஃபோட்டோ ஒன்று எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஒரு வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்காங்க. அதாவது என்டிடிவியில் இருக்கிற அந்த அவங்க விஜய் அண்ணனை மீட் பண்ணிட்டு வந்தாங்க இல்லை, அவங்க ஒரு வீடியோ ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 150K. ஸோ இதிலே தமிழக மக்களாகிய நீங்கள் தெரிஞ்சுக்கணும் எந்த அளவுக்கு ஒரு மாஸ் ஒரு லீடருக்கு இருக்குது, எதை மக்கள் பார்க்க விரும்புகிறாங்க. இந்த வீடியோ நான் ஏன் பண்ண காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய வதந்திகள் பரப்புது. அதாவது விஜய் அண்ணன் பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்க, தமிழ்நாட்டில் இருக்க யாருக்குமே இன்டர்வியூ கொடுக்கல, அது என்ன என்டிடிவியை மட்டும் வீட்டுக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ இதில் ஒரு விஷயம் நீங்கள் நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்க வேண்டிய என்னன்னா, இந்த படம் நடிக்கிற டைம், விஜய் அண்ணன் பார்த்தீங்கன்னா படங்கள் பண்ணுற டைம், அவரோட கூட நடிக்கிற நிறைய கோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்ல போனால் ஜில்லா படத்தில் மோகன்லால் சார் நடித்தார். அப்போ பார்த்தீங்கன்னா அவரை வீட்டுக்கு கூப்பிட்டு அவரே இந்த தோசை எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்து, டீ பண்ணி கொடுத்து, இதெல்லாம் அவர் கையாலே அவர் எடுத்துகிட்டு போய் கொடுப்பாரு. அது ரீசெண்ட் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா மோகன்லால் சாரே சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு படம் நடிக்குமா அந்த டீமில் இருக்கிற குழுக்களாக நிறைய பேர், ஆக்டர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த டெக்னீஷியன்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு ட்ரீட் கொடுக்குறது அவரோட வழக்கம். அதுதான் அவரோட முறை. ஃபேன்ஸாக இருந்தால் கூட, யாராவது பத்திரிகை வைக்க போகிறதா இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு வர வச்சு உட்கார வச்சு பேசுவார். அதே மாதிரி தான் இந்த என்டிடிவியில் இருக்கவங்க அவரை மீட் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 4 பேர் 45 நிமிஷம் பேசியிருக்காங்க. அந்த நேரத்தில் அவங்க என்ன பண்ணாங்கன்னா சில கேள்விகள், அதாவது கேஷுவல் மீட்டாக இருந்தாலும் சில கேள்விகள் கேட்போம் தெரியுமா. இது வந்து ப்ரெஸ் மீட் கிடையாது, அந்த விஷயத்தை
தெளிவாக தெரியப்படுத்திக்கிறேன். NDTVல இருக்கிற யாருமே நாங்கள் விஜய் அவர்களை இன்டர்வியூ எடுக்க போகிறோம், இது ஒரு எங்களோட ப்ரெஸ் மீட்டு, அதுக்காக தான் நாங்கள் வந்திருக்கோம்லாம் சொல்லவே இல்லை. எங்கேயும் விஜய் அவர்களை பர்சனலாக மீட் பண்ணோம், அந்த பர்சனாலிட்டி எப்படின்றது எங்களுக்கு தெரியணும், அவரை பார்க்கணும், பேசணும். இதை தான் அவங்க முன் வச்சிருக்காங்க, இதை தான் அவர் விஜயனா டைம் கொடுத்துருக்காரு. இப்போ உட்காந்து பேச ஆரம்பிச்சிருக்காங்க. பேசும்போது சில கேள்விகள் இருக்கும், அது யாராக இருந்தாலும் கேட்பாங்க. இப்போ நம்ம மீட் பண்ண போனாலும் நம்ம கேட்போம்ல, அரசியல் கேள்விகள் கேட்போம், விஜய் அண்ணனை பற்றி அடுத்த மூவ் என்ன இருக்க போது நமக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுவோம்ல. இதுவாக சினிமா துறையில் இருக்கும்போது நம்ம பார்க்கும்போது அண்ணா அடுத்த படம் என்ன பண்ணுறீங்க, யார் கூட பண்ணுறீங்க, யார் நான் டேரக்டர், அந்த ஒரு கியூரியாசிட்டி நமக்கு இருக்கணும். அதே மாதிரி இந்த அரசியலில் இருக்கவங்களுக்கும் இந்த ரிப்போர்ட்டர்ஸ்க்குலாம் என்ன கியூரியாசிட்டி, விஜய் அவர்களோட நிலைப்பாடு என்னவா இருக்குது, அவர் அடுத்து என்ன மூவ் பண்ண போகிறாரு, இதை தெரிஞ்சுக்கணும் தான் அவங்க ஆசைப்படுவாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல அவங்க கேட்டிருக்காங்க. நீங்கள் ஒரு கிங் மேக்கராக கேட்கும்போது அவர் தரமான ஒரு பதில் சொல்லியிருக்காரு. நான் ஏங்க வேறு கட்சிக்கு ஒரு மேக்கராக இருக்கணும், ஸோ நான் தாங்க கிங்கு. அவர் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறான். இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது எங்கள் தலைவர். அவர் ஒரு இலக்கை முடிவு பண்ணிட்டார்னா அந்த இடத்த அடையிற வரைக்கும் அதுக்கான ஒர்க்கு பண்ணிக்கிட்டே இருப்பார். இதில் NDTVயில் இருக்க அந்த ரிப்போர்ட்டர்ஸ் போய் வெளியே வந்து அவங்க பேசின விஷயத்தில் தெளிவாக ஒரு விஷயம் தெரிஞ்சது. நம்ம அண்ணன் செம்மையாக தெளிவாக இருக்கார். அவர் சொல்கிற விஷயங்கள் எனக்கு யார் இன்ஸ்பிரேஷன், எனக்கு முன்னோடிகள், அதாவது ஜெயலலிதா அம்மா, எம்ஜிஆர் சார், அதுக்கப்புறம் கருணாநிதி, இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னோட ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க பண்ணது எல்லாமே ஸ்டடி பண்ணிடுறேன். இங்கே மட்டும் கிடையாதுங்க, எல்லா சைடும் பார்த்துருக்காரு. எல்லா ஊரில் நடக்கிற அரசியலும் இவ்வளோ நாள் ஸ்டடி பண்ணி வந்திருக்காரு. ஸோ இப்போ பொதுமக்களுக்கு சில பேருக்கு தெரியாத விஷயத்த இந்த நேரத்தில் நான் சொல்கிறேன். NDTVக்கு விஜய் அண்ணா இது புதுசு கிடையாது. இதுக்கு முன்னாடி எனக்கு கரெக்டாக இருந்ததுன்னா இந்த வேட்டைக்காரன் அதுக்கெல்லாம் முன்னாடின்னு நினைக்கிறேன் ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருப்பாரு NDTVக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு நியூஸுக்கு. அப்போ கேட்பாங்க நீங்கள் அரசியல் வருவீங்களான்னு கேட்கும்போது நான் கண்டிப்பாக அரசியல் வருவேன், ஆனால் அதுக்கான டைம் இது கிடையாது, அதுக்கான வேலையை நான் பார்த்துட்ருக்கேன். இப்போ என்னோட ரசிகர் மன்றமாக இருந்தது நற்பணி மன்றமாக மாற்றினேன், இப்போ மக்களைக்கமாக ஆக்கிட்டேன். அதோட வேலைகள் அதோட பேஸ்மெண்ட்டை நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு அரசியலுக்கு வர வேண்டிய டைம் வரும்போது நான் வருவேன்றதை அந்த இடத்துல NDTVலே தெளிவாக சொல்லியிருக்காரு. அது ஒரு அந்த ஃபுட்டேஜ் கூட நான் பார்த்தேன். இப்போ நிறைய இடத்துல அது வைரலாக இருக்குது. ஸோ அவரோட வியூ பாயிண்ட்டு கரெக்டாக இருக்குது. ஸோ அவரோட மாற்றங்கள் எதுவுமே இல்லை. அங்கே போயிட்டு வந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக தான் சொன்னாங்க. என்ன சொல்கிறாங்க, நாங்கள் நினச்சோம் விஜய் அவர்கள் வெளியே வர மாட்டாரு, பேச மாட்டாரு, அவருக்கு ஒரு பயம் இருக்கும், ஒரு தடுமாற்றம் இருக்கும்ட்டு. ஆனால் அவரை பார்க்கும்போது அவரோட வியூ பாயிண்டில் அவர் கரெக்டாக இருக்கார். நான் தான் ஜெயிக்க போகிறேன், நான் தான் இங்கே இருக்க போகிறேன்றதெல்லாம் அவர் தெளிவாக இருக்கார். இன்னொரு விஷயம் கேட்டாங்க, இந்த அரசியலில் இந்த எலெக்ஷனில் நீங்கள் தோத்துட்டா போயிடுவீங்களா, ஸோ இனிமேல் வரமாட்டிங்களா அப்படின்னு கேட்கும்போது நான் இந்த எலெக்ஷனுக்காக மட்டும் வரல, அடுத்த 33 வருஷமும் நான் இங்கே தான் இருக்க போகிறேன். இந்த எலெக்ஷன் தான் இப்போ என்னோட கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக, இதை தான் நாங்கள் ஜெயிக்க போகிறோம். அடுத்த எலெக்ஷன் அடுத்த வாட்டி பார்த்துக்கலாம். இப்போ வரும்போது இந்த அரசியலில் இந்த இடத்துல நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோன்றதா ஆணித்தனமாக இருக்காராம். ஸோ அந்த கான்வர்சேஷனை நல்லா போயிடுச்சு, எங்களை ஒரு ஃப்ரெண்ட்லியாக மீட் பண்ணாருன்ற மாதிரி அவங்க பேசியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே அவங்க பேசி வெளியே வந்த அப்புறம் அந்த 4 பேர் இருந்தாங்களா, அந்த 4 பேரில் 2 பேர் ஒருத்தர் கொஸ்டின் கேட்குறாரு, இன்னொருத்தர் ஆன்சர் பண்ணுறாரு. அதாவது நீங்கள் விஜய் அவர்களை மீட் பண்ணதில் என்ன நடந்தது, என்ன கான்வர்சேஷன் நடந்ததுன்ட்டு அவங்க தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வியூஸே எங்கேயோ போயிடுச்சு. ஸோ மக்கள் எதை பார்க்க ஆசைப்படுறாங்க, ஒரே ஒரு குரூப் ஃபோட்டோங்க இத்தனை விஷயம் பண்ணாங்க. அந்த NDTVயில் பார்த்தீங்கன்னா சப்மிட்ன்ற ஒரு ஈவெண்ட்டை வச்சு தமிழக அரசு இவ்வளோ பெரிய ஸ்பான்சர் பண்ணி பெரிய ஒரு ஈவெண்ட் பண்ணாங்க. அது எல்லாத்தையும் ஒரே ஒரு இமேஜில் எங்கள் அண்ணன் எப்படி தகுடுபடி ஆகிட்டாருன்னு பாருங்கள். அதே மாதிரி நடுவில் இந்த நேரத்தில் இந்த ஒரு சின்ன கட்சி ஒன்று இருக்குது பாருங்கள், சீமான் அவருக்கு. ஸோ அந்த கட்சியை பற்றி ஒரு விஷயத்தை தெரியப்படுத்தணும். ரீசெண்டாக நம்ம வில்லிவாக்கம் தொகுதியில் ஒரு கேண்டிடேட் அனௌன்ஸ் பண்ணாங்க. எப்படி, நாம் தமிழர் கட்சியிலேருந்து ஒரு திருநங்கை அவங்கள அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட போஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. உடனே நம்ம மூக்குப்பொடி இருக்கார்ல, மஞ்சப்பொடி, யார், நம்ம சாக்கடை துரைமுருகன், அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா அந்த போஸ்ட்டை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. எப்படின்னா நம்ம ப்ரொஃபைல் பிக்சர் வச்சிருக்காரு, நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட லோகோ போட்டு ஒருத்தர் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்காரு. என்னடா அந்த திருநங்கையை தப்பாக பேசி இவங்களுக்கெல்லாம் நீங்கள் சீட்டு கொடுக்குறீங்களான்னு சொல்லி ஷேர் பண்ணியிருக்காரு. நானும் பார்த்தேன், நம்ம பசங்க அந்த மாதிரி பேச மாட்டாங்களே, நம்ம பசங்க தான் பேசியிருக்கலாம்னு சொல்லி அந்த ப்ரொஃபைலுக்குள்ளே போய் பார்த்தா இதுக்கு முன்னாடி அவர் நாம் தமிழ் கட்சியோட எல்லா போஸ்ட்டையும் லைக் பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் ரீட்வீட் பண்ணியிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா டெலீட் பண்ண வேண்டிய சோம்பேறித்தனம், அதாவது எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டு திரும்ப முதல்ல இருந்து பண்ணுறதுக்கு ஒரு சோம்பேறித்தனம். அவங்க கட்சியில் சொல்லியிருக்காங்க, நீங்கள் உங்கள் ஐடியெல்லாம் விஜய் அவர்களோட பேரில் மாற்றிட்டு அவதூற பரப்புங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவனுங்களே பாமா வைப்பானுங்களாம், அவனுங்களே எடுப்பானுங்களாம், அந்த மாதிரி கதையாக இருக்குது. ஸோ அந்த ப்ரொஃபைலில் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை ரீட்வீட் பண்ணி தப்பான விஷயத்தை போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. நம்ம உள்ளே போகும்போது தான் தெரிஞ்சது அவங்க பார்த்தீங்கன்னா அந்த கட்சியை சார்ந்தவங்க தான்ட்டு. ஸோ இதை துரைமுருகன், அதாவது சாட்டை துரைமுருகன் எடுத்து பார்த்தீங்களா, தமிழக வெற்றி கழக கட்சியோட ஒரு நிலைமையை பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு ஒரு திருநங்கையை கொச்சைப்படுத்தி பேசுகிறாங்கன்ட்டு. இன்னொரு விஷயம் சொல்கிறேன், இந்த நேரத்தில் சொல்கிறேன், தமிழக வெற்றி கழகத்தில் நிறைய திருநங்கைகள் இருக்காங்க. நாங்கள் அவங்க எல்லாருமே வரவேற்றிருக்கோம், அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய இடத்துல நாங்கள் உட்கார வச்சிருக்கோம். வில்லிவாக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. ஒரு தப்பான ஒரு விஷயத்தை ப்ரொஜெக்ட் பண்ணி அதை கொண்டு வந்து மக்கள் மத்தியில் கொடுத்து அதை தப்பாக கொண்டு வரணும் பார்க்குறாங்க.
பரப்புறாங்க. அதாவது கிட்டத்தட்ட 10-15 ஐடி இருக்கு அந்த மாதிரி நாம் தமிழர் கட்சியிலேருந்து. யோசிச்சு பாருங்க, திமுக பெண் என்ற நிறுவனத்தை வச்சு பொய்யான பிரச்சாரத்தை பரப்புறாங்க. அவங்க காசு கொடுத்து இறக்குறனால இந்த போலியான விஷயத்தை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ஒரிஜினல் மாதிரியே இருக்கும். ஆனால் நாம் தமிழர் கட்சியில் பார்த்தீங்கன்னா காசு கிடையாது. அவங்க இந்த திரள் நிதின்ற பேரில் நிறைய பேர்கிட்ட பிச்சை எடுத்து தான் பார்த்தீங்கன்னா காசை திரட்டுறாங்க, மாநாடு போடுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களால ஃபேக் ஐடி கிரியேட் பண்ணுறதெல்லாம் சோம்பேறித்தனம், அவங்களால பண்ண முடியாது. அதனால் அவங்க ஐடியா பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களோட முகத்தை வச்சு அந்த ஐடியா மாற்றி அதில் ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணலான்னு பார்க்குறாங்க. நம்ம விர்ச்சுவல் வரை சும்மா விடுவாங்களா? பழசே நோண்டி எடுத்துகிட்டு வரவங்க நம்ம பசங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஏமாத்திரம் சொல்லுங்கள் பார்ப்போம். அதனால் இதை பொதுமக்களுக்கு இதை தெரியப்படுத்தணுன்றதுக்காக தான் இந்த ஒரு பாயிண்ட்டை இந்த நேரத்தில் தெரியப்படுத்துகிறேன். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரீசன்ட் சர்வே எல்லாம் நான் பார்த்தேன். அதில் எல்லாமே நம்ம தமிழக வெற்றிகளும் ஒரு படி மேலே இருக்குது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதெல்லாம் பார்க்கும்போது. இன்னும் தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. எல்லாம் கடுமையாக உழைச்சிட்ருக்கோம். ஸோ நான் சொன்ன விஷயங்கள் இந்த NDTVயில் விஜய் நம்மகிட்ட ஒரே ஒரு பிக்சர் தமிழ்நாடு மட்டும் இல்லைங்க, வேர்ல்டு ஃபுல்லாக எப்படி ஃபேமஸ் ஆச்சு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நிறைய தலைவர் தளபதியோட அப்டேட்ஸில் சந்திப்போம். உயிர் இருக்கிற வரைக்கும் தலைவர் தளபதியை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. ஸ்டார்ட் டேக்கர் பபாய். நான் உங்கள் AJ. நன்றி.